இந்த 3 விஷயத்த நம்மளோட ஃபியூச்சர்ல பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா நாம ஃபீல் பண்ணுவோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். நம்மளோட லைஃப்ல கடைசி வரைக்கும் கூட வரப்போறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட உடம்பு மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட நம்மளோட ஹெல்த்தை கண்டுக்காம பாத்துக்காம விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல நாம அதுக்காக ரொம்ப கஷ்டப்படுவோம். அதனால ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒரு மிஷன் லைஃப் மாதிரி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எப்ப பார்த்தாலும் வேலை, சேலரி, ஒர்க் ப்ரெஷர், டென்ஷனு, ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரி ஏதோ மேரத்தான ரன்னிங் ரேஸ் ஓடுற மாதிரி தான் நம்ம ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கோம். இதுல இருந்து கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துக்கிட்டு நமக்கு பிடிச்ச வேலையும் செய்யலாமே. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட வேலையை நம்ம கரெக்டா பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அப்போ கண்டிப்பா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமான நல்ல விஷயங்கள் நம்ம லைஃப்ல வரதான் போகுது. அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. பட் அதுதான் எனக்கு இம்பார்ட்டன்ட், அதை தவிர நான் எதுவுமே நினைக்க மாட்டேன், வேற எதுவும் பின்னாடியும் போக மாட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் கடவுள் கொடுத்த ஒரு அழகான லைஃபை நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ நமக்காக ஒரு ஃபேமிலி இருக்கு, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்படியும் இல்லை நம்ம பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஃபேமிலியோட ஒரு மூவி போகலாம், டின்னர் போகலாம், இல்லைனா ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கெட் டுகெதர். இந்த மாதிரி அழகான விஷயங்கள் எல்லாமே நம்மளோட லைஃப்ல தான் இருக்கு. இந்த 3 விஷயத்தையும் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல இதுக்காக நீங்க கண்டிப்பா வருத்தப்படுவீங்க. அதனால ப்ளீஸ் டூ இட் நவ்.